அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். திரு வைஷ்ணவி அவர்கள் அவங்க வந்து இப்போ தான் டிஎம்கேல வந்து சேர்ந்துருக்காங்க. நீங்கள் போட்ட வீடியோ கரூர் சம்பவத்தையே முதல்ல வந்து கொச்சப்படுத்துகிற மாதிரி இருக்குது. இதை ஏன் நான் சொல்கிறேன்னா, உங்களுக்கு இது தேவையில்லாத வேலை. கரூர் சம்பவத்தை எல்லாருமே கடந்து போகணும்னு நினைக்கிறாங்க. நீங்கள் வந்து ஒரு தப்பான ஒரு உதாரணம், தப்பான ஒரு வீடியோ. நாங்கள்லாம் கருணாநிதி ஐயாவையும் ஸ்டாலின் ஐயாவையும் பார்த்து கட்சிக்குள்ளே இன்றைக்கு வரைக்கும் ஓட்டு போட்டுட்ருக்கோம். 2026 எப்படின்னு எங்களுக்கு தெரியாது. பட் எங்களை வேறு பக்கம் போகிற அளவுக்கு நீங்கள் செஞ்சிடாதீங்க. ஏன்னா நீங்கள் பண்ணுறது அவ்வளோ ஒரு கேவலமான ஒரு செயல். நீங்களாம் எதை பார்த்து கட்சிக்கு வந்தீங்க இல்லை. நீங்களாம் ஐடி விங்கியோ இன்ஸ்டாகிராமையோ அதை யூடியூப்பையோ வச்சு நீங்களாம் கட்சிக்கு வந்தீங்க. இங்கே இருக்கிற தொண்டர்கள் அப்படி கிடையாது. எந்த ஒரு தொண்டனும் டிஎம்கே தொண்டனும் கரூர் சம்பவத்தை கொச்சப்படுத்த மாட்டாங்க. மனவேதையில் இருக்கிறாங்க எல்லோரும். நீங்கள் வந்து விஜய் வந்து அவங்க ஃபேமிலியை வந்து சென்னையில் கூப்பிட்டு பேசுனாங்கன்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து ரொம்ப தப்பான ஒரு வீடியோ பேசியிருக்கீங்க. அதை நீங்கள் வந்து அவங்க குடும்பத்தை ஆளுங்க அப்படி போகிற மாதிரி கொடுக்கலாம். பிணம் வந்து கரூர் போய் பார்த்த மாதிரி நீங்கள் வந்து போட்டது ரொம்ப தப்பு, தப்பான செயல். ஒரு டிஎம்கே தொண்டனாகவும் நான் சொல்கிறேன், இது ரொம்ப தப்பு. நீங்கள் பண்ணாதீங்க. நீங்கள் பண்ணுற ஒரு சில கேவலமான செயல்களால் திரும்பவும் டிஎம்ஏக்கு ஆட்சிக்கு வராமல் கூட போகலாம். நீங்கள் பண்ணுற தப்பால் முழுக்க நீங்கள் பண்ணுற தப்பால் இந்த டைம் கோயம்புத்தூரில் நிறையா சீட்டுகள் வரணும்னு சொல்லிவிட்டு திராவிட முன்னேற்ற கழகம் ரொம்ப உழைச்சிட்ருக்காங்க கழக தொண்டர்கள். நீங்கள் வந்து இந்த மாதிரி வீடியோலாம் போட்டு அவங்களுக்கு வந்து டிஸ்ரெஸ்பெக்டாக இருக்காதீங்க. அங்கே ரொம்ப முன்னோர்கள் இருக்கிறாங்க, ரொம்ப மூத்த தலைவர்கள் இருக்காங்க. அவங்க வழிகாட்டுதல்படி நீங்கள் நடந்துக்கோங்க. இது ரொம்ப தப்பு, பண்ணாதீங்க. மீறி பண்ணிங்கன்னா உங்களுக்கான வீடியோக்கள் டிவிக்கு வேறு மாதிரி பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சோசியல் மீடியாவில் பரவிக்கிட்டு இருக்குது. நீங்கள் உங்கள் தரத்தை நீங்களே தாழ்த்துக்காதீங்க. என்னால் முடிஞ்ச ஒரு அட்வைஸ், கேட்டாலும் கேளுங்க, கேட்காட்டி போங்க. நீங்கள் பண்ணுற கூத்தால் எங்களை மாதிரி திமுக தொண்டர்களை அசிங்கப்படுத்தாதீங்க. நான் அவ்வளோதான் சொல்கிறேன்.